அன்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய இன்றைய விழாவினுடைய தலைவர், சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தினுடைய நிர்வாக இயக்குனர், என்னுடைய போற்றுதலுக்குரிய திரு முத்துக்குமார் சுவாமி அவர்களே, எனக்கு பிறகு ஒரு சிறந்த உரையை உங்களுக்கு வழங்க இருக்கிற என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய மனநல மருத்துவர் ஐயா ருத்ரன் அவர்களே, இந்த அருமையான பபாஸினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச்சிறந்த காரியங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிற என்னுடைய கழுதகமை நண்பர் கவிதா பப்ளிகேஷன் சேது ஸ்பெல்லிங் அவர்களே, இந்த வரவேற்புரை வழங்கிய மணிவாசகர் பதிப்பகம் திரு மீனாட்சி சோமசுந்தரம் அவர்களே, நன்றியுரை சொல்ல இருக்கிற அருமை சகோதரர் நாகராஜன் அவர்களே, இன்னும் இங்கே வருகை தந்திருக்கிற குறிப்பிடத்தக்க பெரியோர்கள், வாசகர்கள், நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய தந்தையாரை பற்றி திரு முத்துக்குமார் சுவாமி அவர்கள் நினைவூட்டினார்கள். இன்றைக்கு இருக்கிற சீரியல் 11 to 11 மணி வரை அதற்கு வித்திட்டவர் என்னுடைய தந்தையார் என்று சொன்னார்கள். ஒரே ஒரு வித்தியாசம், என் தந்தையார் காலத்தில் ரேடியோ சீரியல் கேட்டவர்கள் சிரித்தார்கள், இப்போது டிவி சீரியல் பார்க்கிறவர்கள் அழுகிறார்கள். என்னுடைய தகப்பனாருக்கு எல்லோரையும் சிரிக்க வைக்க வேண்டும், சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாகவே இருந்தது. அதனாலே அவர்கள் எப்போதும் நகைச்சுவைக்கு வெளியில் அதிர்ந்தா எப்போதும் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தம்முடைய தொடர் நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொள்வது அவருடைய பழக்கம். புத்தகம் படிப்பது என்பது ஒரு நல்ல பழக்கம், அது மிக குறைந்த சிலருக்கு தான் இருக்கிறது என்று வருத்தப்பட்டார்கள். திருவள்ளுவர் ஒரு கருத்து சொல்லுகிறார், வாய்ச்சுவை என்பது எல்லாருக்கும் எளிமையாக கைவந்தது, ஆனால் செவிச்சுவை என்பது உயர்ந்த நிலையில் மட்டுமே ஏற்படக்கூடியது என்ற கருத்திலே, செவியில் சுவை உணரா வாய் உணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு பால் குடிக்கணும் அப்படிங்கறத யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தை எடுத்து மார்பிலை பொருத்தின உடனேயே அது பால் குடிக்க வேணும் என்பதை தானா தெரிஞ்சுக்கும். எங்கேயாவது ஒரு குழந்தை ஒரு சொற்பொழி கேட்க வருமா? வாய்ச்சுவையை யாரும் சொல்லிக் கொடுக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது, அது இயல்பிலேயே தானாக வந்துவிடும். ஆனால் பொறிப்புலன்களிலே வாய்ச்சுவைக்கு பிறகு கண் சுவை, நாச்சி, இப்படி மெய்ச்சுவை என்றெல்லாம் ஒன்றொன்றாக வளர்ந்து கொண்டே போகிற போது நல்ல விஷயங்களை கேட்பது, நல்ல விஷயங்களை படிப்பது என்பது மனிதனுடைய பரிணாமத்திலே கடைசியாக வருவது. அதனாலே அந்த நல்ல நிலைக்கு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஆனால் அந்த நிலைக்கு வராமல் யாரும் விடைபெற்று போய்விடப் போவதில்லை. எனவே கொஞ்சமான மக்கள் அதற்கு வருகிறார்கள் என்று வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவாவது வருகிறார்களே என்று சந்தோஷப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைக்கு எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று ஒரு அருமையான தலைப்பு. சங்க இலக்கியத்தில் வருகிற ஒரு வார்த்தை, கணியன் பூங்குந்தனாருடைய வார்த்தை. ஆனா இந்த மாதிரி ஒரு வார்த்தை 2 வார்த்தை பாப்புலரான அளவுக்கு அந்த பாட்டு பாப்புலரா இருக்குமாங்கிறது தெரியாது. இப்ப ராமாயணத்துல கூட ஒரு வரி சொல்லு அப்படின்னா உடனே எல்லாரும் அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்பா. அதுக்கு அடுத்த வரியை நோக்கினியாப்பா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஆனா இப்போ ஒரு புது கவிஞன் நல்லா எழுதியிருக்கிறான், அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அடித்தனோருக்கு அப்பனும் நோக்கினான். அவங்க அப்பனுக்கு ஒரு வேலை கொடுக்கணும்ல. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரி, எண்ணறு நலத்தினாள் இணையல் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட. இவ்வளவு கஷ்டப்பட்டு கம்மன் எழுதினாரு, அதெல்லாம் பாப்புலராகல. அந்த ஒரு வரி அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் புரிஞ்சு போச்சு. அதே மாதிரி யாதும் ஒரே யாவரும் கேளிங்கிற வார்த்தை பாப்புலர் ஆயிடுச்சு. பகுத்தறிவுவாதிகள் கூட அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள், யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று. ஆனால் அது பகுத்தறிவுக்கு உரிய ஒரு வார்த்தை அல்ல. பகுத்தறிவு இயக்கங்களுடைய கொள்கைக்கு நேர் மாறான கொள்கை அந்த பாட்டில் இருக்கு.
தீதும் நன்றும் பிறகு தர வாரா, நமக்கு நல்லதோ கெட்டதோ மற்றவர்களாலே வருவது இல்லை. பிறகு எப்படி வருகிறது? நீர்வழிப்படும் புனை போல. ஒரு தண்ணீரிலே ஆற்றிலே எப்படி படகு போகிறதோ, காற்று எப்படி அடித்துக் கொண்டு போகிறதோ அதன் வழியாக அந்த புனை போவது போல முறை வழிப்படும் வாழ்க்கை, விதியின் வழி ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை போகிறது என்பதை சொல்லுகிற பாடல் அந்த பாடல். பாட்டினுடைய முதல் வரி சாதகமாக இருப்பதாலே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமே ஒழிய பாட்டின் பல வரிகள் நமக்கு சாதகமாக இல்லை என்பதை பற்றி பல பேர் கவலைப்படுவதில்லை. மேற்கோள் சொல்லுகிற போது ஒரு வரி 2 வரி என்று மேம்போக்காக நாம் பயன்படுத்தி விடுகிறோம். இன்னும் சரியாக சொன்னால் அந்த பாடல் ஒரு ஜோதிடரால் எழுதப்பட்ட பாடல். ஜோசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர் ஜோதிடர், அதனால்தான் அவருக்கு கணியன் என்றே பெயர். அவர் வாழ்க்கை என்பது விதியினுடைய தன்மைக்கு ஏற்பவே நடக்கிறது என்ற கருத்திலே நீர்வழிப்படும் புனை போல என்று எழுதுகிறார். ஆனால் நாம் அதை வேறு ஒரு கோணத்தில் எடுத்துக்கொண்டு தீதும் நன்றும் பிறகு தரவாரா என்பதை வேறு ஒரு கோணத்தில் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய எல்லா இன்ப துன்பங்களுக்கும் நம்முடைய மனம் காரணம் என்று மையப்படுத்திக் கொண்டு யோசிக்கலாம். இப்ப நான் மனசை பத்தி கொஞ்சம் அப்படி இப்படி பேசலாம்னா இவரை வச்சுக்கிட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம். அல்ல அத்தாரிட்டியை பக்கத்துல வச்சுக்கிட்டு நமக்கு அதிகமா தெரியாதுங்கிற விவரத்தை டக்குன்னு வெளியில தெரிகிறாப்புல நாம விட்டுறக்கூடாது. இல்ல பெரிய சிக்கல். அவரை பத்தி எனக்கு நிறைய சொக்கலிங்க சொல்லியிருக்காரு. அவர் எப்பேற்பட்ட கைண்ட் பர்சனாலிட்டி அப்படிங்கறத பத்தி எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அவர் வேற ஒரு மருத்துவரை பத்தி நான் ஒரு ஜோக் சொல்லி ஆகணும். ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கார் போயிட்டு இருந்தது. அந்த கார் போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் அடிச்சு போட்டு முகமெல்லாம் புராண்டி அடி துன்பம் காயத்துல ஒருத்தன் பட்டு கட்டினான். ஒரு என்ன மாதிரி ஒரு சமய சொற்பொழிவாடுன்னு வச்சுங்க. அவர் கார்ல போனவரு அதை பார்த்து வருத்தப்பட்டார். அவர் கார்ல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அவர் டாக்டர் அப்படியே இறங்கி உள்ள ஓடி போய், அவர் ஒரு மனநல மருத்துவர், யார் ஓடி போனவர், ஓடி போய் அந்த பேஷண்டை இப்படி பார்த்துட்டு அடிபட்டு காயப்பட்டிருக்கு பாருங்க, அவங்கிட்ட சொன்னாரு, உன்னை யார் அடிச்சான்னு கேட்டாரு. அவர் சொன்னா, இப்ப எதுக்கு அதை பத்தி கேட்கறீங்க, எனக்கு வலி தாங்கலன்னா. அதெல்லாம் முக்கியம் இல்லை, உன்னை யார் அடிச்சா ஏன் அப்படின்னா, அவனுக்கு தான் ஏன் உதவி தேவையில்லை. உன்னை இந்த அளவுக்கு அடிக்கணும்னா அவன் கண்டிப்பா பைத்தியக்கார பயலா இருக்கணும். அதனால அவனுக்கு தான் என் உதவி தேவையை ஒழிய உனக்கு என் உதவி தேவையில்லைன்னு மறுபடியும் காரில் ஏறி போயிட்டாருணும். எல்லாத்தையுமே தொழில் நிமித்தமாக நாம நினைக்க தொடங்கினோம்னு சொன்னா உலகத்துல மனிதனாக நம்ம வாழ முடியாது. நமக்கு தொழில் என்று ஒன்று இருந்தாலும் தொழிலை தாண்டி நம்முடைய மனித தன்மையை இழக்காமலேயே, மனித பண்புகளை இழக்காமலேயே அந்த தொழிலை மேற்கொள்வது என்பதுதான் வாழ்வினுடைய அர்த்தம். அப்படி அவரை பற்றி பல சம்பவங்களை எனக்கு ஏற்கனவே சொக்கலிங்கம் சொல்லி இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட கருணையான மனிதர் என்பதை பற்றி எல்லாம் எனக்கு அவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு பெருவாரியான மனிதர்கள் தங்கள் கஷ்டங்களுக்கு மற்றவர்கள் காரணம் என்று குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் நிம்மதியா இருக்க முடியல சார். அது பெருவாரியா புருஷன் பொண்டாட்டி பத்தி குறை சொல்றான், பொண்டாட்டி புருஷனை பத்தி குறை சொல்றா, யார்கிட்ட மற்றவங்க வந்து சொல்றாங்க. இந்த ஆபீஸ் நேரத்தில் லஞ்ச் டயத்துல இதுதான் மெயின் ஒர்க்காவே நடக்குது. என்னது, பொண்டாட்டி பற்றி வருத்தப்பட்டு புருஷன்கிட்ட சொல்றது, பொண்டாட்டி ஆபீஸ்ல வேலை பார்க்கும் போது புருஷனை பற்றி வருத்தப்பட்டு சொல்றது. ஒரு கணவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லைன்னு போய் டாக்டர் எல்லாம் பார்த்தா கடைசியா டாக்டர் பார்த்தார், அவனுக்கு உடம்புல ஒன்றும் பெரிய வியாதி இருக்கிறதா தெரியல. நாளைக்கு ஒய்ஃபை கூப்பிட்டு சொன்னாரு, அம்மா இதெல்லாம் என்னால கியூர் பண்ண முடியும்னு தோணல, அவனுக்கு உடம்புல ஒன்றும் பெருசா வியாதி இருக்கிறதா தெரியல, அதனால நீங்க யாராவது ஒரு சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போய் உங்க ஹஸ்பண்டை மெதுவா அப்படி நகர்த்திட்டு போய் அவர்கிட்ட போய் கேளுங்க. உடனே ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு கணவனை கூட்டிட்டு போய் அந்த சைக்காட்ரிஸ்ட போன உடனே அவர் கிடைச்சா, நான் அவனுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை நீ தினம் உனக்கு காலையில எந்திரிச்ச உடனே கரெக்டா உன் பெட்ல எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே சொல்லுங்க. சரி சொல்றேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு ஒரு 108 தடவை காலையில எந்திரிச்ச உடனே சொல்லு அப்படின்னா. அவன் தினம் காலையில எழுந்து உட்காந்து நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் பாருங்க கொஞ்ச நாள் ஆரோக்கியமா ஆயிட்டேன், நல்லா ஆயிட்டேன். அவன் வயசுக்கு ரொம்ப சந்தோஷம். அவன் மெதுவா ஹஸ்பண்ட ஒரு வருஷம் கழிச்சு சொன்னா, கல்யாணம் ஆன புதுசுல நீங்க என்கிட்ட எவ்வளவு நெருக்கமா எவ்வளவு அன்பா இருந்தீங்க, அந்த மாதிரி எல்லாம் இப்ப இருக்கிறது இல்ல. அதனால எதுக்கு அதுக்கு ஒரு தடவை போய் அவருக்கு ஏதாவது மந்திரம் தான் வாங்கிட்டு வாங்களேன்,
அதுக்கு ஏதாவது மந்திரம் இருந்தா அவர் சொல்லி கொடுப்பாரு, அதை கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னா. அவன் மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்தா, அந்த மனநல மருத்துவரை பார்த்துட்டு வந்தா. ஆனா இந்த முறை என்னன்னா, பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் பலன் இருந்தது, ஆனா மந்திரம் என்னன்னு வெளியே சொல்ல மாட்டேங்கிறான். பாத்ரூம்ல குளிக்கும் போது மந்திரத்தை சொல்லிட்டு குளிக்கிறான். அவன் ஓய்வு பெரிய கியூரியாசிட்டி. அவ கேட்டா அவர் என்ன மந்திரம் சொல்லி கொடுத்தாரு, அந்த மந்திரம் மட்டும் வெளியே தெரியும்படியா சொல்றீங்க, ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு. இப்ப எம்எல்ஏ திடீர்னு உங்களுக்கு காதல் பொங்கி வழியுது, அதுக்கு என்ன மந்திரம் கற்றுக் கொடுத்தாரு அதை மட்டும் சொல்ல மாட்டேன், அது ஒண்ணு கேட்காத, அனாவசியமா தொந்தரவு பண்ணாத, விட்டுடு அப்படின்னு. அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி, அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தா பாருங்க, திடீர்னு தண்ணி நின்று போச்சு. அப்ப அவன் உள்ள சொல்ற மந்திரம் காதுல விழுந்தது. அந்த மந்திரம் எல்லாருக்கும் பயன்படுறதுக்காக சொல்றேன். என்ன அவன் என்ன மந்திரம் சொல்லிட்டு இருந்தான், அவள் என் மனைவி அல்ல, அவள் என் மனைவி அல்ல. எவ்வளவு முக்கியமான மந்திரம் பார்த்தீங்களா? அதாவது பக்கத்திலேயே இருக்கிறதாலேயே நாளாக 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 புருஷ பொண்டாட்டிக்குள்ள அன்பு வளரணும். ஜாஸ்தியா போகுது, வெற்றி போடலாமான்னு கோபம் வருதுன்றான். அவன் சொல்றான், என் கையில மட்டும் ஒரே ஒரு ஆளை கொண்டா சட்டப்படி ஒரு மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்கன்னா சார் அவரை சுட்டுவேன் சார். அவன் சொல்றா, யாராவது ஒரே ஒரு ஆளை மட்டும் முடிச்சிடணும்னு எனக்கு கவர்மெண்ட் பவர் கொடுத்தா இவரை முடிச்சிருவேங்கிற. அவ்வளவு ஒருவர் மேல ஒருவருக்கு கோபமும் பழையும் அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே போகுது. ஏன் கூடவே இருக்கிற போது இவரால அவங்க சகிச்சுக்க முடியல, அவங்களால இவரை சகிச்சுக்க முடியல. ஏன் தெரியுங்களா? மனிதர்கிட்ட ஒரு விசித்திரமான குணம் என்ன, நான் நினைக்கிறாப்புல நீ இருக்கணும் அப்படின்னு இன்னொருத்தர ஆக்கிரமிக்கணும். நான் நினைக்கிற மாதிரி எதுக்காக இவர் இருக்கணும், இவர் நினைக்கிற மாதிரி நான் எதுக்கு இருக்கணும், நான் நினைக்கிற மாதிரி என் புள்ள ஏன் இருக்கணும், என் புள்ள நினைக்கிற மாதிரி நான் ஏன் இருக்கணும். இந்த உலகத்துல நான் வந்திருக்கிறேன்னா எனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படி இருந்துட்டு செத்து போனே ஒழிய இன்னொருத்தர் நினைக்கிற மாதிரி நான் இருக்கிறதுன்னு முடிவு பண்ணா அவன் 1000 நினைப்பான். அவன் நினைக்கிறபடி எல்லாம் என்னால இருக்க முடியுமா? ஒரு பேசிக் பிலாசபி யோசிக்க வேண்டாமா? நான் நினைக்கிறபடி அவர் இருந்தா என்ன? நான் கேட்கிறேன், நான் நினைக்கிறபடி என் புருஷன் இருந்தா என்னன்னு நினைக்கிற பொம்பளை இல்லையா உலகத்துல? நான் நினைக்கிறபடி அவர் இருந்தா என்ன? அவன் என்ன நினைக்கிறார், நான் நினைக்கிறபடி இவ இருந்தா என்ன? ஒன்ன மட்டும் நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னும் சில பேர் இந்த கல்யாண வீட்டுல வாழ்க்கை பேசும்போது விவரம் இல்லாம பேசுவான். கல்யாண வீட்டுல பேசுறவனே விவரம் இல்லாதவன் தான். எவனும் கேட்க மாட்டான், அங்க போய் பேசுவேன் பாருங்க. காசு கொடுத்து கௌரவத்துக்கு எடுப்பான், காசு கொடுத்து கௌரவத்துக்கு எடுத்துருவான். வாங்க, காஸ்ட்லியான அவமானம், காஸ்ட்லியான அவமானம். கல்யாண வீட்டுல பேசும்போது கொஞ்சம் தமிழ் படிச்சவங்க பேசுவாங்க, யாராவது வள்ளுவரும் வாசுகியும் போல வாழ்க. இவன் பார்த்தாருன்னா திருவள்ளுவருக்கு வாசிக்கு என்ன தகராறுன்னு எவனுக்கு தெரியும். அப்புறம் இன்னும் சில பேர் தமிழும் இனிமையும் போல வாழ்க அப்படின்பா. இன்னும் சில பேர் நகமும் சதையும் போல வாழ்க. அதாவது ஒண்ணு வளர்த்தா ஒண்ணு கிள்ளிக்கிட்டே இருக்கும், ஒருத்தர் வளர விடாம பாத்துங்க அப்படி. நானும் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ கல்யாணத்துல வாழ்க்கை பேசுற எவனாவது ஒருத்தர் மேடையில வந்து என்னையும் என் பொண்டாட்டியும் போல வாழ்க அப்படின்னு ஒரு பேச மாட்டேங்க. ஏன் அவனவனுக்கு தெரியும் அவன் எவ்வளவு குருங்கள்ல இருக்கிறோம்னு. போய் மேடையில போய் என்னையும் என் பொண்டாட்டியும் போல வாழ்கன்னு எவனா சொல்றானா? நீங்க யோசிக்கிறீங்க, இவ்வளவு பேசுறீங்க, நீ சொல்லுவியா? மாட்டுன்னு ஏன் 365 நாளும் நான் வெளியூர்லயே இருக்கிறேன், அவங்ககிட்ட செல்போன்லயே பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவங்கள வாழ்த்தும் போது என்னையும் என் மனைவியும் போல வாழ்கன்னா அவங்களும் என்ன போன்ல பேசியாவா காலத்தை ஓட்டுறது? நீங்க வேற என்ன நினைச்சீங்கல்ல? எதுக்கு சொல்ல வர, ஒரு கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுறது கஷ்டமா இருக்கு. சார் என்கிட்ட ஒரு 33 வயசு ஒரு ஆள் வந்தா, 33 வயசு ஒரு பையன், ஆள் சொல்ற ஒரு பையன் வந்தான் 33 வயசு. சார் எனக்கு கல்யாணமே ஆகல சார் அப்படின்னா. நான் சொன்னது என்கிட்ட சொல்லப்படாது ராஜா, கல்யாண மாலை மோகன்கிட்ட போய் சொன்னேன்னா அவர் சொல்லுவார் உனக்கு ஏற்ற மாதிரி உங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி. பாருங்க, நான் அந்த கல்யாண மாலையை பார்க்கும் போதெல்லாம் பார்த்தா ஒவ்வொருத்தரும் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி, ஒரு பயலாவது அவளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் போறேன்னு சொல்றேன். அது என்ன, உனக்கு தகுந்த மாதிரி அவ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் எதிர்பார்ப்பேன். அவர் சொல்லுவார், மைக்க பிடிச்சிக்கிறேன்னு சொல்லுவார், உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி கண்டிப்பா ஒண்ணு அமையும் அப்படின்னு. ஏப்பா மோகன் சொல்ல வேண்டிய வேலையை விடாது என்கிட்ட கேட்கறியப்பா? இல்ல சார், இது வேற ஒரு ப்ராப்ளம் தான். என்ன, எந்த பொண்ணு பார்த்தாலும் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ஏன்?
பொண்ணுன்னா அவங்கள மாதிரி இருக்கணுமா, பொண்ணுன்னா அவங்கள மாதிரி இருக்கணுமா, அதான் பொம்பளைக்கு லட்சணமா. இந்த பொண்ணை பார்த்தா அவர் என்ன மாதிரி இல்லடா, எல்லாம் பொம்பளையே இல்லடா அப்படின்னு வேணா அப்படிங்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல சார். நான் சொன்னேன், என்ன பெரிய கஷ்டம். உங்க அம்மாவுக்கு என்ன கலர் புடவை பிடிக்கும் வயல, அந்த கலர் முதலியே பொண்ணு விட்டு கடிச்சிடும். உங்க அம்மா என்ன டிஃபன் சாப்பிடுவாங்க, உருளைக்கிழங்கு போட்டா முதல் நாள் இங்க செய்ய சொல்லி கொரியர்ல அனுப்பிச்சு. உங்க அம்மாவுக்கு என்னென்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதே மாதிரி இங்க ப்ரிப்பேர் பண்ண சொல்லு. உங்க அம்மா என்ன ஊதுபத்தி ஏற்றுவாங்க, தாழம்பு ஊதுபத்தி அங்க ஏற்றி வைக்க சொல்லு. அவங்க போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணா, சார் கிளிக் ஆயிடுச்சு சார், நிச்சயதார்த்தம் சார், ஜனவரி 30ஆம் தேதி சார் நிச்சயதார்த்தம் சார், நீங்க கண்டிப்பா வரணும். வரேன்டாங்க. 30ஆம் தேதி காலையில வரைக்கும் போனே வரல. என்னடா ராஜா, என்னடா ஆச்சு, என்னடா கூப்பிடவே இல்லை. அந்த வைத்தியத்துல கேட்காதீங்க சார். ஏன் பொண்ணு எங்க அப்பா பார்த்தாரு சார், உங்க அம்மா மாதிரியே இருக்கு வானாம்டா. அம்மா மாதிரியே இருக்கு வானாம்டா. நான் ஒருத்தர் 35 வருஷமா பட்ட பாடு போறாதா, நீ யாரும் நல்லா இருக்க வேண்டாமா வானாம் சார். எனக்கு என்ன ஆச்சரியம் பாருங்க, புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கல, பொண்டாட்டியே புருஷனுக்கு பிடிக்கல. இவங்க பாருங்க 35 வருஷம் குற்றம் வச்சிருக்காங்க. 35 வருஷம் குற்றம் வச்சிருக்காங்க. நான் ஒரு விஷயம் சொல்றது உண்டு, என்னன்னா எதிரியும் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற ஆச்சரியம் இந்தியாவில் மட்டும்தான் நடக்க முடியும், வேற எங்கேயும் நடக்க முடியாது. எதிரியும் 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிற ஆச்சரியம் சார். ஐடியா அப்படிங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் டிஃபர் ஆகிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது. இப்போ ஒரு இடத்துக்கு நான் போகும்போது நான் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படி என் ஒய்ஃப் டிசைட் பண்ணுவாளா? என்னுடைய டேஸ்ட், என்னுடைய கான்செப்ட், என்னுடைய ஐடியா, அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய ஒய்ஃபும் வந்து அதை மனசுல வச்சுட்டு ஒன்று டிசைட் பண்ணுவாளா? நெவர். அவளுடைய டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும், அவளுடைய ஐடியா வேற மாதிரி இருக்கும், டெசிஷன் மேக்கிங் வேற மாதிரி இருக்கும். ஏன் பேசிக்கலாக என்ன சொல்றாங்க, பெண்களுடைய மனோபாவம் என்பது வேறு, ஆணினுடைய மனோபாவம் என்பது வேறு. ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல வீட்டுல பெண்கள் ஒரு ரூம்ல ஒரு பர்டிகுலர் இடத்துல படுத்தாங்கன்னா அதே இடத்துல தான் படுக்கணும். இந்த ஃபேனுக்கு நேரா படுத்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தள்ளி படுனா படுக்க மாட்டாங்க, எனக்கு தூக்கம் வராது அப்படின்னா. ஆம்பளைக்கு எப்படியா, அவன் தான் எங்க படுத்தாலும் தூங்குற ஆளாச்சு, அவன் மாறி மாறி படுக்கிற ஆள் இல்லையா, அவன் எங்க வேணா படுப்பான். அவனுக்கு ரூம் முக்கியம் இல்ல, பெட்ரூம் முக்கியம் இல்ல, அவன் எங்க வேணா படுப்பான். இவங்க அப்படி கிடையாது, அந்த ஃபேனுக்கு நேரா கரெக்டா 90 டிகிரி ஒரு கோடு போட்டு படுத்தாங்கன்னா அப்படியே தான் இருக்கணும். அதுலயும் அந்த போன்ல ஒரு கொடன்னு ஒரு சவுண்ட் வந்துகிட்டு இருந்ததுன்னா அது கடைசி வரைக்கும் வரணும். நீங்க அந்த ஃபேன் சரியாயிட்டா கூட டேப் ரெக்கார்டர்ல அந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி காது கிட்ட போட்டாதான் அவங்களுக்கு தூக்கம் கண்டினியூஸா வரும். இப்ப ஒரு பெண்ணினுடைய மனோபாவம் அதிகமா மாற்றங்கள் அவன் விரும்புறது இல்லை, ஆனா ஆணினுடைய மனோபாவம் அப்படி இல்லை, அவன் மாறிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறான். டெசிஷன் மேக்கிங்ல வரும்போது ஒரு பெண் எப்படி முடிவெடுக்கிறாளோ அதே மாதிரி ஒரு ஆண் எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், துணி கடைக்கு போறாங்க பெண்கள், துணி கடைக்கு போய் துணி வாங்க போகும்போது ஆம்பளையும் கூட போடுவான், செக்யூரிட்டி. அதுதான் ஆம்பளைக்கு அங்க வந்து ஜூஸ் தான் கொடுப்பான், அந்த அவனுடைய சோகம் தெரியாம இருக்கிறதுக்காக, அவனை வாசல்ல பிள்ளைய வச்சு நிக்கிறதுக்கு அவனுக்கு ஜூஸ் அது இதெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி சமாதானம் பண்ணி ஒரு சினிமாவை போட்டு விட்டு அவன் பார்க்க வச்சு அது ஒரு மாதிரி பேசுவான். ஒரு இடத்துல ஒரு பெரிய ரொம்ப வயசான ஒருத்தர், அவர் அங்க ஒரு 18 வயசு ஒரு பொண்ணு வந்தது, அந்த பொண்ணை கூப்பிட்டுனாரு, அம்மா எங்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு துணி கட்டுது 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு கேட்டுச்சா, அறிவு இருக்கா உங்களுக்கு, 60 வயசு அது உங்களுக்கு, 18 வயசு பொண்ணு அந்த பொண்ணு கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க யாரும் நான் யாரோ, நான் எதுவும் உங்கள்கிட்ட பேசணும், எவ்வளவு தெரியாம பேசுறியம்மா, ஒரு அழகான பொண்ணுகிட்ட நான் பேசினா என் பொண்டாட்டி எங்க இருந்தாலும் வந்துருவாங்க, அவளை வரவழைக்கிறதுக்கு அதை விட வேற வழியே கிடையாதுன்னு நான் பாருங்க. அதுக்குள்ள அங்க என்ன பேச வேண்டியிருக்குன்னு வந்து அந்த துணி கடையில அத்தனை அரசியல் நின்றுட்டு இருப்பான் ஒவ்வொரு பையன். லேடிஸ் எப்படி டிசைட் பண்ணுவாங்க துணி கடையில, நீங்க பாருங்க, அதை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பச்சை கலரு, அந்த மஞ்சள் பொட்டு, அந்த பார்டரு, அந்த புட்டா, அந்த டிசைனு, இதை கட்டினா அவ வயிறு எரிவானா இல்லையா, இதை நான் கட்டினா அவளுக்கு கண்டிப்பா வயிறு எரியுமா இல்லையா, இதெல்லாம் கணக்கு பார்த்து அந்த கடைசியா இவளை கூப்பிட்டு சொல்லுவாங்க, என்னன்னா இந்த மாதிரி பச்சை என்கிட்ட இல்லவே இல்லைங்க. அவனுக்கு எரிச்சலா வரும். ஏன், அவன் மனசுல என்ன ஐடியானா இவன் எதை கட்டினாலும் நல்லா இருக்க போறது இல்லைன்ற தீர்மானமான ஐடியாவில் இருக்கிறான். அவன் சொல்லுவான், என்ன இது போய் பச்சை 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 பேசிக்கிட்டு, பச்சை ஓட்ட இல்ல, இந்த பச்சை என்கிட்ட இல்லைங்க, இந்த பச்சை என்கிட்ட இல்லை. அவன் எப்படி டிசைட் பண்றா, அந்த கலர், அந்த டிசைன், அந்த காம்பினேஷன், அந்த பார்டர், அதுல இருக்கக்கூடிய அந்த அழகான அந்த எத்தனையோ விஷயத்தை வச்சு டிசைட் பண்ற. சார் ஆம்பளை எப்படி சார் டிசைட் பண்ணுவோம், அதே துணி கடையில போய்
இந்த புடவை எடுத்து காமிச்சோன்னா வேகமா அப்படி தள்ளுவான். அந்த புடவையில இது கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஃபைல் பாக்குற மாதிரி படப்பட அப்படியே தள்ளிட்டு அந்த பேப்பர் அந்த புடவையில ஒரு அசிங்கமான பகுதி ஒரு துண்டு சீட் இருக்கு, அதான் முதல்ல போட்டோம். அதை போட்டிருக்கான் 6437 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கிறான். அவன் கேட்கறான், இவ்வளவு வேணுமா உனக்கு? இப்ப நமக்கு 6400 ரூபாய்க்கு ஒரு புடவை வேணுமா? இதுக்கு 6000 ரூபாய் புடவை வாங்கலாம். 6000 ரூபாய் நம்ம பேங்க்ல போட்டு வச்சோம்னா அதுக்கு வட்டி வரும், தெரியுமா உனக்கு? 6000 ரூபாய்க்கு புடவை வாங்குறீங்க, உங்க அறிவு இருக்கா? 1000 கேள்வி கேட்பான். சார் நான் சண்டையை விவரிக்கிறேன்னு நினைக்காதீங்க. டெசிஷன் மேக்கிங்ல அதனுடைய அழகு, பியூட்டி, டிசைன், நூற்றுக்கணக்கான விஷயம் பெண்ணை கவருகிறது. அதில் இருக்கிற விலை மட்டும்தான் ஆணை கவருகிறது. ஒரு ஆண் முடிவெடுக்கிற போது அதில் இருக்கிற விலையை வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிறான். ஒரு பெண் முடிவெடுக்கிற போது அதில் இருக்கிற அழகை வைத்துக் கொண்டு முடிவெடுக்கிறாள். இவர்கள் 2 பேரும் ஒத்துப்போவது என்பது கஷ்டம். ஆனால் இருவர் தரப்பிலும் நியாயம் இருக்கிறது. ஒரு ஆணின் நியாயத்தை ஒரு பெண் முடிந்தால் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு பெண்ணின் நியாயத்தை ஒரு ஆண் முடிந்தால் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதையாவது புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியாது என்பதையாவது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பெரியவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க? புரிஞ்சுக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. பாட்டிக்கிட்ட போய் கேளுங்க தாத்தா பத்தினா, அது ஐயோ என்ன பாடுபட்டுச்சுங்கிறீங்க, ஐயோ அதோட அப்படின்னு நிறுத்திடும். அதுக்கு மேல ஒண்ணுமே சொல்லாது பாட்டி. தாத்தாவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாட்டியை பத்தி கேளுங்க, அப்பதான் மனுஷன் பேசுவாங்க அப்படின்பா. அந்த காலம் ஓடி போச்சு. ஒருவருக்கு ஒருவர் வித்தியாசமா தான் இருப்போம் அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிறாங்க. சார் நம்ம ஏத்துக்க மாட்டேங்க. நான் நினைக்கிறபடி நீ இருந்தா என்ன, நீ நினைக்கிறபடி நான் இருக்க முடியாது. ஆனா நான் நினைக்கிறபடி நீ இருக்கணும். இந்த அக்ரெசிவ் மைண்ட், இன்னொருத்தர ஆக்கிரமிக்கிற உணர்வு இருக்கு பாருங்க. பெருவாரியான மனிதர்கள் துன்பப்படுவதற்கான காரணம் பிறரை ஆக்கிரமிக்க நினைப்பதுதான். நான் சொல்றது ஒரு கணவன் மனைவி உறவுல மட்டும் இல்ல. அப்பன் பிள்ளையை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறான். சில பிள்ளைங்க அப்பனை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்குது. சில சாமியார் சிஷ்யனை ஆக்கிரமிக்கணும்னு நினைக்கிறார். எப்படி? அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு கேள்வி செய்யணும்னு நினைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு பல சாமியாருக்கு சீடர்களே அவசியம் இல்லை, மூடர்களே போதுமானவர்கள். அவன் சொந்தமா சிந்திச்ச பல குருவுக்கு கோபம் வரும். என்ன கேட்டே நீ, என்ன கேட்காம நீ முடிவு பண்ண அப்படிங்கிறா. ஒரு குருவோட வேலையா அது? அவன் சொந்தமா சிந்திக்கிறதா நல்லது. அவனை சிந்திக்க விட மாட்டான். எது பண்ணாலும் என்ன கேட்டுட்டு பண்ணு அப்படின்பா. எத்தனை மணிக்கு வீட்டுக்குள்ள போலாம், எத்தனை மணிக்கு பூ வைக்கலாம், எத்தனை மணிக்கு சாமி கும்பிடலாம், எத்தனை மணிக்கு பால் காய்ச்சலாம், எல்லாம் இவனை கேட்கணும். என்னத்து கேட்கறது? ஆக்கிரமிக்கிறது. நம்ம இன்னொருவரை ஆக்கிரமிக்க விரும்புவதால நம்ம இஷ்டப்படி இன்னொருத்தர் இல்லைங்கிற ஒரு வருத்தத்திலையும் ஒரு துக்கத்திலையும் ஒரு துயரத்திலையும் வாழ்க்கை நடத்துறோம். உத்தரவித்தனமாக நாம் இந்த உலகத்துல வந்திருக்கிறோம். நமக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன தெரியும், என்ன தெரியாது, நம்ம எவ்வளவு நல்லது பண்ண முடியும், நம்முடைய சக்திக்கு என்ன நல்லது பண்ண முடியும். நமக்கு பல பேர் கெடுதலே பண்றாங்களா, பண்ணி போறாங்க. அவங்களுடைய இயல்பு. பாம்புன்னா கொத்தும், தேடுன்னா அப்படிதான் கொத்தும், நட்டுவாக்கினா அப்படித்தான் பண்ணும், கிளினா அப்படித்தான் பண்ணும், இப்படிதான் பண்ணும். சரி ரைட்டான அப்படித்தான் இருந்தான். அதை அப்படியே பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியா அப்படியே வாழ்க்கையை கொண்டு போறான்னா அவன் எப்பவும் சந்தோஷமா இருக்கும். வாழ்வினுடைய போக்கை நீர்வழிப்படும் புனை போல அது இப்படித்தான் போகும், அதுக்குதான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வேடிக்கை பார்க்கக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக உன்னை ஆக்கிக்கொள் என்று எவ்வளவோ பேர் நமக்கு சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா நாம என்ன சொல்றோம் தெரியுங்களா? நான் துக்கப்படுறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு எல்லாரும் சொல்லி மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் கஷ்டப்படுறதுக்கு நீ தான் காரணம். இது எப்படி சார் முடியும்? இப்ப ரிலிஜன்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அவன் இந்த கரு உருவாகிற போது அவனுடைய கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி உருவாகிறான் அப்படின்னு அது சில பேர் நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் எப்படி சார் விதியாவது ஒன்னாவது விதிப்படி எல்லாம் அப்படி கர்ம வினைப்படி ஒருத்த வந்து உருவாக முடியுமா அப்படின்னா நீங்க ஏத்துக்காம போங்க, அதெல்லாம் உங்க சௌரியத்தை பொறுத்தது. ஆனா பெண்ணினுடைய சினையும் ஆணினுடைய விந்தும் சந்திக்கிற போது ஒரு சுழற்சியும் ஒரு வகையான ஒலியும் ஏற்படுகிறது. அதைத்தான் நாதம் விந்து அப்படின்னு குறிப்பிட்டார். அந்த சுழற்சியின் போது ஏற்படக்கூடிய ஒலி அளவையை நாதம் என்று குறிப்பிட்டார். இந்த விந்து தகப்பனிடத்திலிருந்து சில வகையான இயல்புகளை இழுத்து கொண்டு வருகிறது. அது தகப்பன் மட்டும் இல்ல, தகப்பனுக்கு தகப்பன், தகப்பனுக்கு தகப்பன், தகப்பனுக்கு தகப்பன், தாயி என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் ஹெரிடிட்ல இழுத்தி தொண்ணு தொலைக்கும். அது என்னத்தை கொண்டு வந்தது என்னத்தை கொண்டு வரலன்னு எவனுக்குமே தெரியாது. ஒரு பெரிய பணக்காரரு இந்த தலைமுறை பணக்கார ரைட்டர், புதுசா பணக்கார ரைட்டர்.
அவர் புதுசா பணக்காரான உடனே அவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆள் படிச்சவரை கூப்பிட்டு எங்க பரம்பரையை கொஞ்சம் ட்ரேஸ் அவுட் பண்ணி ஒரு புக் எழுதுங்க அப்படின்னு. உங்க பரம்பரை ராயல் பரம்பரை, பணம் வந்துச்சு இல்லை, எங்க பரம்பரையை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணி புக் எழுதுங்க அப்படின்னு. அவர் சொன்னார் 5 லட்சம் ரூபாய் செலவாகுங்க, வச்சுங்க எழுதுங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, புத்தகம் வரவே இல்லை. அப்ப அவர் உறவுக்காரெல்லாம் கேட்டான், தெரிஞ்சவன்லாம் கேட்டான், என்னங்க அந்த புக்கு வரலையா, அவர் ஏன் இன்னும் எழுதலையா? இல்ல இல்ல, என் பரம்பரை என்னன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான், இப்ப வெளியே சொல்லாம இருக்கிறதுக்கா மாசம் 5 லட்சம் நான் கொடுக்குறேன். எங்க தாத்தாக்கு தாத்தா கொள்ளக்காரன், எங்க பாட்டி ஒரு மாதிரியான கேரக்டர், தாத்தாக்கு அப்பா ஊரையே வச்சிருக்கான், இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். யாரு ஹெரிட்டேஜை ட்ரேஸ் பண்ணிட்டு போய் இதெல்லாம் வெளியே வந்து எதுக்கு நமக்கு அவமானம்னு அவன் சொல்றான், எழுதுவேன் எழுதாம இப்ப 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. சரி, எவன் பரம்பரையில முன்னாடி எவன் இருக்கிறான்னு யாரும் சார் தெரியும்? நம்ம எங்கேருந்து பறத்து எங்கேருந்தோ வந்துட்டு வச்சு செய்யும். இதுல என்ன ஜீன்ல கேரியட் ஆகுதுன்னு யாருக்கு தெரியும்? ஒரு மனிதனுக்குள் 1000 மனிதன் இருக்கிறார், ஒரு மனிதனுக்குள் 1,00,000 மனிதன் இருக்கிறார். ஒரு மனிதன் தனியான மனிதன் அல்ல, அவனுக்குள் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவனுடைய பிஹேவியர், அவனுடைய திங்கிங் பேட்டர்ன், அவனுடைய டெசிஷன் மேக்கிங் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் நினைக்கிறபடி அவன் இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு எனக்கு ரைட்டு கிடையாது, இருக்க முடியாது. இந்த பெரிய பியூட்டி, சில பேர் கோபம் வரும்போது அடுத்த ஆளை பார்த்து ஒரு கேள்வி கேட்பான், இந்த நான் யார் தெரியுமா அப்படின்னா. நான் கேட்கிறேன், உனக்கு தெரியுமா? நீ அடுத்தவனை கேட்டியா நான் யார் தெரியுமான்னு கேட்டியே, நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? உனக்குள்ள என்னென்ன இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்ககிட்ட எப்ப என்ன வெளிப்படும் யாருக்கு தெரியும்? ஒரு மனிதனுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிறத யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்னொன்னு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது அப்ப நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கருக்குள்ளுகிற போதே சில வகையான இயல்புகள் அந்த கருவிலேயே உற்பத்தி ஆகி விடுகின்றன. அப்புறம் அந்த கரு வளரும் போது தாயினுடைய பயம், தாயினுடைய கவலை, தாயினுடைய இயல்பு இதெல்லாம் வேற பாதிக்குது. அந்த குழந்தை வெளியில வந்ததுல இருந்து அது படுகிற அவஸ்தை, அதனுடைய வாழ்க்கையை அது கற்றுக்கொண்ட முறை, அது வேற வாழ்க்கையை மாற்றுது. ஒரு 25 வருஷம் எப்படியோ டிசைன் ஆகி வளர்ந்திருக்கிற ஒருத்தனும், ஒரு 23 வருஷம் எங்கேயோ எப்படியோ வளர்ந்திருக்கிற 2 பேரும் ஒருத்தர் சந்திச்சு வாழ்க்கையை தொடங்குற போது எப்படி ஒருவர் எதிர்பார்க்கிற மாதிரி இன்னொருவர் இருக்க முடியும்? அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க எப்படி இருக்க முடியும்? அப்ப எப்படி கணவனும் மனைவியும் இருக்கலாம் அப்படின்னா, சார் இன்னைக்கு இல்ல சார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த திருவள்ளுவர்ங்கிற கிழமை என்ன பிரில்லியன்டா திங்க் பண்றாங்க, புருஷ பொண்டாட்டியா இருக்காதீங்கடா. எப்படி புருஷ பொண்டாட்டியா இருக்காதீங்கடா. பின்ன எப்படா இருக்கணும்னு கேட்டா, அவங்ககிட்ட போய் எப்படா இருக்க சொல்ற அப்படின்னா, பாருங்க, உடம்போடு உயிரிடை அன்ன மற்றும் மடந்தையோடு எம்மிடை நட்பு அப்படின்னா, we are friends. கணவனும் மனைவியும் நண்பர்கள் அப்படின்னா, ஏன் நண்பர்களுக்குள்ள என்னதான் ஏற்ற இறக்கங்கள் மாற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கூட பெருசா நம்ம ஒருத்தர் ஆக்கிரமிக்க விரும்ப மாட்டோம். அது அவன் அப்படித்தான் இருப்பான், இவன் இப்படித்தான் இருப்பான்னு புரிஞ்சுக்கிறோம். ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் நண்பர்களை போல் வாழ்வதற்கு பழகி கொண்டு விட்டால் அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய துயரம் வரப்போவது இல்லை அப்படின்னு சார் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி யோசிச்சான்னு தெரியல. அந்த காலத்துல ஆம்பளை பொம்பளை அடிமை நினைச்சுக்கிட்டு இருந்த காலம், பொண்டாட்டிங்கிறது தான் சொத்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை சுவாமின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம். ஆனா திருவள்ளுவர் சொல்றான், உடம்போடு உயிரிடை அன்ன மற்றன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு, we are friends. எவ்வளவு அழகான ஒரு திங்கிங். ஒரு நட்பு வட்ட மாதிரி வாழ்க்கையை நடத்தி கொண்டு மகிழ்ச்சியாக அப்படியே அந்த உலகத்தை விட்டு விடைபெறுவதற்கான டெக்னிக்கை தெரிந்து வச்சுக்கணும். அப்ப நம்முடைய நன்மைக்கோ தீமைக்கோ பிறர் காரணம் என்கிற மனவேதனையில இருந்து வெளியில வந்து சந்தோஷமா எப்படி வாழ்வது அப்படிங்கிற சீக்கிரத்தை கத்துக்கணும். பாருங்க, கொஞ்சம் இப்படி ஒரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. நம்ம இயல்புதான் பெருவாரியான துக்கங்களுக்கு காரணமே ஒழிய சம்பவங்கள் அல்ல. நம்ம என்ன சொல்லுவோம், இன்சிடென்ட், அந்த சம்பவங்கள் அவை என்னை பாதிக்கின்றன அப்படின்போம். சம்பவங்கள் ஒருபோதும் உங்கள் இன்ப துன்பங்களுக்கு காரணம் அல்ல. சம்பவங்களை பற்றிய உங்களது பார்வைதான் இன்ப துன்பங்களுக்கான காரணமே ஒழிய சம்பவங்கள் எப்படி இன்ப துன்பங்களுக்கு காரணமா இருக்க முடியும்? இன்சிடென்ட் அது எப்படி உங்க துக்கத்துக்கு காரணமா இருக்க முடியும்? ஐயா, ஒரு சம்பவம் சொல்ற பாரு. எங்க கிராமத்துல 2 பேர் வீடு கட்டினாங்க சார். அது எப்படி வீடு கட்டினா, மண்ணுல, அந்த காலத்துல அப்படிதான் கட்டுவாங்க, மண்ணுல சோறு வச்சு பனங்கட்டையை போட்டு அதுக்கு மேல களிக்கொட்டை ஓடு போட்டு வீடு கட்டுவாங்க. அதுவே பெரிய விஷயம் அந்த காலத்துல எல்லாம்.
அந்த மாதிரி சிரமப்பட்டு 2 பேரும் வீடு கட்டினாங்க சார். இந்த 2 பேரும் இந்த வீடு கட்டும் போது என்னாச்சு, ஜனவரி முடிஞ்சு தை மாசம் கிரகப்பிரவேசம் பண்ணிக்கலான்ற ஐடியாவோட 2 பேரும் வீடு கட்டினாங்க சார். அடிச்ச மழை ஒண்ணு, கடுமையான மழை அடிச்சு 2 பேருடைய வீடும் அப்படியே இடிஞ்சு கரைஞ்சு அப்படியே வேணும். புதுசா வீடு கட்டிட்டு இருக்கிறான். அவன் 2 பேரும் வேற இடத்துல இருந்தான். ஒரு பையன் ஓடி போய் ஒருத்தங்கிட்ட சொன்னா, எப்பா நீ கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டினியப்பா, அந்த மண்ணு வீடுப்பா, மழையில கரைஞ்சு அவ்வளவு இடிஞ்சு போச்சிருந்தான் சார். நெக்ஸ்ட் செகண்ட் சார் அவன் அப்படின்னா உயிர் போயிடுச்சு. அவனால தாங்க முடியல. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டணும், அந்த வீடு இடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்படின்னா உயிரை போயிட்டு. அதுக்கப்புறமா இந்த பையன் சும்மா இருக்கணும் இல்ல, அடுத்த ஆட்சி போய் சொல்றான், ஏன் அவன் என்ன கட்டிக்கு போறான்னு பாப்போம். இந்த பையனுக்கு ஆசை மெதுவா அவங்கிட்ட போய் இந்த மாதிரி உங்க வீடு இடிஞ்சு போச்சு அப்படின்னா அவன் பாருங்க எப்படி ஒரு பார்வை பார்த்தான், முழுக்க இடிஞ்சிச்சா அப்படின்னு. ஆமா. நேரம் எங்க ஊர்ல லாலா கடைக்கு போனான், பூந்தி 1 கிலோ வாங்கினான். தெருவில் பாக்குற அத்தனை பேருக்கு கொடுத்தான், என் வீடு இடிஞ்சு போச்சு, என் வீடு இடிஞ்சு போச்சு, நான் கட்டிக்கிட்டு இருந்த வீடு இடிஞ்சு போச்சு, கூட்டிகிட்டே வந்தேன். அப்போ ஒரு பையன் கேட்டான், உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா, வீடு இடிஞ்சு போச்சுன்னு பூந்தி கொடுக்குறீங்க. இவன் பின்னாடி நின்று சொன்னா, வீடு இடிஞ்ச அதிர்ச்சியில அவனுக்கு நெட்டு கயண்டிடுச்சு, அதனால இப்படி வளர்ற, நீங்க ஒண்ணு மேற்கொண்டு கேட்காதீங்க அப்படி. அவன் கேட்டான், அறிவு இருக்காரு அவனுக்கு, வீடு இடிஞ்சு போச்சுன்னு பூந்தி கொண்டாந்து கொடுக்குறியே, என்னடா நினைச்சிட்டு இருக்கிறேன் சார். இவர் சொன்னா சார் ஒரு வார்த்தை, ஐயா இன்னொரு 10 நாள் கழிச்சு நாங்க அந்த வீட்டை குடி போறதா இருந்தோம், இன்னொரு 10 நாள் கழிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்க குடி போனதுக்கு அப்புறம் இந்த மழையில அந்த வீடு இடிஞ்சிருந்தா உள்ள நானே என் மொண்டாட்டி 4 பிள்ளைங்க செத்து போயிருப்போம். நான் குடி போவதற்கு முன்பாகவே இடித்து கொடுத்த கடவுளுக்கு நன்றி மாட்டார். நான் குடி போறதுக்கு முன்னாடி அதை இடிச்சு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. இப்ப சம்பவம் ஒண்ணுதான் சார், வீடு இடிஞ்சதுங்கிற சம்பவம் ஒண்ணுதான். இவன் எப்படி எடுத்துக்கிட்டா, ஐயோ என் வீடு போச்சு அப்படின்னா, இவன் இடிஞ்சு போயிட்டான். நான் குடி போனதுக்கு அப்புறம் இடிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி புள்ளியோட நாங்க செத்து போயிருப்போமே, அதுக்கு முன்னாடி இடிஞ்சது நன்றி அப்படின்னா. நான் இப்ப சொல்ல பாருங்க, சம்பவங்கள் ஒருபோதும் உங்களுக்குள் இன்ப துன்பங்களை ஏற்படுத்துவது இல்லை. சம்பவங்கள் பற்றிய உங்கள் அபிப்பிராயங்கள் தான் உங்களுக்கு இன்ப துன்பங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கின்றன. அப்போ உங்க அபிப்பிராயங்களை மாற்றிக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய ஆட்டிடியூட், அது மேல உங்களுடைய பார்வை, அதன் மீதான உங்களது விசாரணைகள், அதன் மீதான உங்களுடைய அபிப்பிராயங்கள், அதை நீங்க மாற்றிக்கொள்ள முடியும்னு சொன்னா எத்தனையோ விஷயங்களை விட்டு வெளியே வந்துடலாம், மனுஷன் கவலைப்படாம இருக்கலாம். இதுக்கு நம்ம பெரியவங்க ஒரே பாலிசி அடிச்சிட்டாங்க, என்னன்னா விதி எல்லாம் விதி. நீங்க வேற என்ன பதில் சொல்வீங்க, வேற எதுனாலும் பதில் சொல்லிடலாம். பையனே பார்த்து ஏன்டா ஃபெயில் ஆயிட்டேன்னா விதி, ஒன்னும் பேச முடியாது, விதி. வேற என்ன, நான் ஃபெயில் ஆகணும் எப்படி படிச்சேன், ஃபெயில் ஆயிருக்கேன்னா என்ன அர்த்தம், விதி, ஒன்னும் பேச முடியாது. நம்ம பெரியவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமா ஒரு பெரிய கம்பெனியை கண்டுபிடிச்சாங்க, விதின்னு சொன்னா விஷயம் பிடிச்சி போச்சு அப்படின்னு. அது ஓரளவு உண்மைதான், நான் விதியை ஒத்துக்கிறேன். உலகத்துல ஒரு உயிர் தோணுகிற போது அதனுடைய பாவ புண்ணியங்கள் கர்மங்கள் அதற்கு ஏற்ப இன்ப துன்பங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிற கருத்து வந்து அசைக்க முடியாத ஆழமான கருத்து. அதுல எந்த விதமான செகண்ட் தாட்டும் எனக்கு கிடையாது, அது வேற. ஆனா அட் தி சேம் டைம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட சமாளிக்கிறதுக்கு நாம அது ஒரு கருவியா பயன்படுத்துறோம். சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சண்முகவேல் நல்ல பேச்சாளர், அவர் வீட்டுல சார் 92 வயசுல ஒரு பாட்டி இருந்தது. 92 வயசுல இருந்த பாட்டி செத்து போச்சு. நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்கலாம், தப்பா நினைக்காதீங்க. 92 வயசு பாட்டி செத்தா யாருக்கா துக்கம் வரும், சந்தோஷம் வரும், வெளியே சொல்ல முடியாது, நல்லா இருக்கும். எங்கள் வீட்டில் 92 வயது பாட்டி போய் எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தியது என்ற விவரத்தை தங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்னு நோட்டீஸ்ல அடிக்க முடியாது. ஆனா கிட்டத்தட்ட அந்த மனோநிலையில் தான் எல்லாரும் இருப்பான். 92 வயசு வரைக்கும் அது பாடுபட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு என்னெல்லாமும் கஷ்டப்பட்டு இருப்பான். போனதுல யாருக்காவது இனிமையாவது வருஷம் இருக்குமா, இருக்காது, போயிடுச்சு. இவங்க அண்ணன் வியாபாரி, இவர் பள்ளிக்கூடத்து வாத்தியாரு, அவர் துணிக்கடை வச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு அண்ணன் ஒவ்வொரு வியாபாரி. பாட்டி செத்து போச்சு, கொண்டு போனாங்க, முடிச்சாங்க, காரியத்தை முடிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுநாள் காலையில அவங்க அண்ணன் சொல்றாரு, தம்பி பாட்டி செத்து போச்சுன்னு ஒவ்வொருத்தர் துக்கம் கேட்க வருவான். என்னால இன்னைக்கெல்லாம் உட்காந்து துக்கம் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, நான் போய் கடையை திறக்கணும். நீ என்ன பண்ற, பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டு துக்கம் கேளு. இவர் கேட்டாரு, நான் என்ன துக்கம் கேட்கறதுல எக்ஸ்பர்ட்டா, அதெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு போறீங்க, நீங்களா நம்ம வியாபாரத்துக்கு போனோம்னு. அவங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி
வந்தவன்லாம் சொன்னதே சொல்லுவோம், அதுக்கு பதில் நாம சொன்னதே சொல்லணும். சொன்னதே திருப்பி சொன்னா பள்ளிக்கூட்டு வாத்தியாரால் தான் முடியுமே ஒழிய வேற யாராலும் முடியாது. தெளிப்பில்லாம சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறோம். பள்ளிக்கூட்டு வாத்தியாரால் தான் முடியும். சிலபஸே மாற்ற மாட்டேங்கிறேன், அதே தான் நீ சொல்லிட்டு இருக்கிற, அதே சொல்லு அப்படின்னு உங்க அண்ணன் கடைக்கு போயிட்டாரு. பாருங்க, எழுத்த வீட்டுக்காரன் மறுநாள் துக்கம் கேட்க வரான். அவனுக்கு எவ்வளவு துக்கம் பாருங்க. அன்னைக்கு வராம சாவணிக்கு அவனுக்கு துக்கம் மறுநாள் வரான். அவன் ஏன் முதல் நாள் வரலன்னா காலம்புரை குளிச்சுட்டு அப்புறம் இந்த பாட்டி போச்சு, இதுக்காக வந்து குளிக்கிறதா மறுநாள் காலம்புரை குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டு போய் குளிச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வந்தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், அவர் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு முன்னாடியே சார் படிச்சுட்டு தான் குளிப்பார். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு தான் குளிப்பார். ஏன் ஒரே கருமாதி அழவா இருக்கு, எல்லாத்தையும் மொத்தமா குளிச்சிடலாம் அப்படின்னு நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு அப்புறமா குளிக்கிறது அவர் பழக்கம் வச்சிருக்கார். அவர் வந்தான் சார், இத பாருங்க, அவனுக்கு துக்கமே இல்லை. அவனுக்கு என்ன சார் துக்கம்? இவங்க வீட்டை எழுத்து உள்ள பாட்டி செத்தா ஆம்பளை துண்டு போட்டு வருவோம் பாத்துருக்கீங்களா, கிராமத்தெல்லாம் துக்கம் கேட்கறதுக்கு. வரும்போதே அப்படி வாயை மூடிட்டான். ஏன் சிரிக்கிறானா அழுகுறானான்னு தெரியாது, ரொம்ப சௌரியம். சிரிக்கிறதும் தெரியாது, அழுகுறதும் தெரியாது, நிம்மதியா போயிடும். அவன் வந்து கேட்டான் பாட்டின்னா, இவருக்கு அவள் அதிர்ச்சி இல்லை, அவனுக்கு என்ன அதிர்ச்சி? பாட்டி. இவர் சொன்னார், ஆமாப்பா. என்ன பண்ணிச்சுன்னா 92 வயசுல போறதுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணிச்சு அப்படின்னா பொண்ணு இருந்து யோசிச்சுட்டு அது லேசா நெஞ்ச வலிக்குதுன்னு சொல்லிச்சு. உடனே நாங்க என்ன பண்ணோம், இங்க இருந்து நம்ம தெருக்கோடியில ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட கொண்டு காட்டலாம்னு கொண்டு போய் காட்டு. அந்த வந்தவன் சொன்னான், அவசியமா இப்படி பாட்டியை கொண்டுட்டீங்களா? நம்ம தெருக்கோடியில் இருக்க டாக்டரா எவனுக்கு ஏஜென்சி எடுத்திருக்காங்க, வரவனெல்லாம் வழி எழுத்து வைக்கிறதே அவன் வேலைன்னு வச்சுக்கிட்டு இருக்கான். அவங்கிட்ட போய் கொண்டு போய் பாட்டியை கொண்டுட்டு வந்துட்டீங்களே. பயந்துட்டார், என்னடா அது போற போக்கிலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போடுவாங்க அப்படின்னு பயந்து ஒரு வழியா அவனை பேக் பண்ணி அனுப்பிச்ச உடனே இன்னொரு பையன் வந்தான். பாட்டி என்ன பண்ணுச்சு? நெஞ்சு வலிக்கு. என்ன பண்ணீங்க? உடனே ஒரு டாக்ஸி பிடிச்சி தஞ்சாவூர் ஆஸ்பத்திரிக்கு. அவன் கேட்டான், அறிவு இருக்கா அவனுக்கு? இதெல்லாம் படிச்ச வாசியாத தெருக்கோடியில் ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட போய் காட்டாம இன்னும் பெருசா தஞ்சாவூர் கொண்டு போய் தாங்கமா அது இப்படி அனாவசியமா பாட்டியை கொண்டே போட்டீங்களப்பா நீங்க எல்லாம். இவனும் கொண்டுட்டேங்கிறான், அவனும் கொண்டுட்டேங்கிறான். மூணாவதா ஒரு பையன் வந்தான். வந்தவன் பாட்டின்னா, பாட்டி என்ன பண்ணுச்சு? இவன் அடிச்சா பாருங்க, ஒண்ணும் பண்ணல. அவன் என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. அப்புறம் எப்படி செத்துதுன்னா விதி போச்சுன்னா. விதி, ஆமா விதி வந்தா யார் என்ன பண்ண முடியும்? பல ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற வேர்டு விதி. சொன்னா கொஞ்சம் தச்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எல்லா பிரச்சனையிலும் வெளியே வரதுக்கு ஒரே மாதிரி. ஆனா என்ன கேட்டா அது கூட தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஏன் சொப்ப அந்த ப்ராப்ளத்தை போட்டு வாயிட்டிக்கிட்டு மனசை வேதனைப்பட்டு நம்ம கஷ்டப்படுறத விட திடீர்னு சொல்லிட்டு சௌக்கியமா போயிடலாம்ல சார். எப்படியோ சார் மனுஷன் நிம்மதியா இருக்கணும். சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதுறாரு, ஐயோ இவரை வச்சுட்டு பேச பயமா இருக்கு, நான் சரியா படிக்கலன்னு தெரிஞ்சு போவாரு, பயமா. சிக்மண்ட் ஃப்ராய்ட் எழுதுறாரு, ஒரு மனிதனை துக்கமற்றவனாக வைத்திருப்பது கஷ்டம், சந்தோஷமானவனாக வைத்திருப்பது கஷ்டம். ஒரு மனிதனை சந்தோஷமானவனாக வைத்திருப்பது கஷ்டம். வேண்டுமானால் குறைந்தபட்ச துக்கமுடையவனாக வைத்திருக்கலாம். என்ன எதுக்காக கவலைப்படுவோம் சார்? ஒருத்தர் சிறப்பு உட்காந்து ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, காலையில இருந்து ஒண்ணுமே கஷ்டமே இல்லைங்க, நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ என்ன பண்றது? அதாவது அவனுடைய இயல்பும் துக்கத்துல இருக்கணும், சந்தோஷமா துக்கத்துல இருக்கணும், சந்தோஷமா நினைக்கிறான். நீங்க என்ன பண்ணுவீங்க? இதை விட நான் அந்த சக்தி உடல் ஒண்ணு எழுதிட்டு இருக்கிறேன். அது ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், ஒரு கடுமையான வார்த்தை. பல பேருக்கு கூட வருத்தம் இருக்கான கவலைப்பட்டோம்னா சார், மனுஷன் துக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? ஆழ் மனசுல மனுஷன் துக்கத்தை நேசிக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் துக்கத்தை நேசிக்கிறான். எப்படி நேசிக்கிறான் பாருங்க. இந்த பசங்க பொண்ணுங்க செல்போன் வச்சு ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஈரம் கட்சிய பேசு. ஈரம் கட்சி என்ன புரியுது இல்ல? ஈரம் கட்சி அப்படி பேசி ஈரம். அப்ப அந்த பொண்ணு கேட்கும், கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கும், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? பெரிய ஐன்ஸ்டீன் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவன் சொல்லுவான், ஒன்னு பிரிஞ்சதால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சாப்பிடுங்க,
எப்படி சாப்பிட முடியும்? உன்னை விட்டுட்டு என்னால எப்படி சாப்பிட முடியும்? ஐயோ, நீங்க சாப்பிடலன்னா எனக்கும் சாப்பாடு இறங்காது. ரொம்ப நல்லது, நாட்டில் ரேஷனாவது மிச்சமாகும். நீங்க வேணா பாருங்க, ஒரு நாளைக்கு இந்த லவ் பண்ற கிறுக்குங்கள்லாம் ஒரு நாளைக்கு 100 to 200 தடவையாவது செல்போன்ல பேசிக்கிட்டே இருக்கும். இது யாரு பேசிக்கிட்டே இருக்கும்? காலையில இருந்து ஆரம்பிச்சா ஒரு 200 தடவை குறையாம உன்னையே நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு என்னைக்காவது பேசிக்கிட்டே இருக்கும். ரைட், இப்படி ஈரம் கைய பேசு இல்ல. ஆமா, கல்யாணம்னு ஒண்ணு அதுங்களுக்கு ஆகட்டும். இந்த பொண்ணு ஹஸ்பண்ட கூப்பிட்டு ஒண்ணு சொல்லணுங்கிறதுக்காக போன் போட்டா சார், இவன் நம்பரை பார்த்தோன்னு ஆஃப் பண்ணுவான் சார். அந்த நம்பரை பார்த்த உடனே அப்படி ஆஃப் பண்ணுவான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லுவா, சார் பொண்டாட்டி பேருந்து போன் வந்தா நான் மறுபடியும் சமநிலைக்கு வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும் சார் அப்படின்னா. அந்த நிலைமை சீரடைறதுக்கு 2 மணி நேரம் ஆகும் சார், மற்ற எல்லா வேலையும் கெட்டு கொடுங்க சார் அப்படின்னு. இந்த பொண்ணு போன் போட்டுக்கிட்டே இருக்கா. என்ன பதில் வரும் தெரியுமா? நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு எல்லையில் இல்லை. அவர் இப்ப உங்க எல்லையிலே இல்லை. இப்ப என் கேள்வி, கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி நிமிஷத்துக்கு ஒரு தடவை பேசினாங்கல்ல, இப்ப பேசினா எரிச்சல் வருது இல்ல? நான் கற்பனைக்கு சொல்லல, இதுல கொஞ்சம் கூட குறைய இருக்கும். ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் 200 தடவை பண்ணிக்க மாட்டாங்க, 197 தடவை பண்ணிருப்பாங்க. கொஞ்சம் கூட குறைய இருக்கும், அவ்வளவுதான் வச்சுங்களேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இழந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இழையணும்னு தோணாது. இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுவா தெரியுங்களா? ஹஸ்பண்டோட கவனத்தை அட்ராக்ட் பண்ணணும். என்ன வழி இருக்கு அவளுக்கு? அதை போய் கவனிக்க மாட்டேங்கிறா. காலையில அவன் போகும்போது தலையில ஒரு கட்சி எடுத்து இறுக்கி கட்டிக்கிட்டவன் நின்னான்னா டக்குனு திரும்பி பார்த்து கேட்பா, என்னாச்சு உனக்கு? என்னன்னு தெரியல, உடம்பெல்லாம் வலிக்குது, தலையெல்லாம் வலிக்குது, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. படுத்து இல்லையா? டாக்டர் போய் பாரு. நீ வச்சா சாயங்காலம் வந்து டிஃபன் பண்ணிட்டு இருக்க வர, நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். ஏதாவது உடம்பு சரியில்லை ஆபீஸுக்கு போன் பண்ணு, நான் வேணா வந்து பாக்குறேன். பாருங்க, முதல்ல அன்பு காட்டிய கணவன், அன்பு காட்டிய காதலன் அன்பு காட்ட மறுத்த போது அந்த பொண்ணு நினைக்கிறா உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே கொஞ்சம் சிம்பத்தி வருது, என்னன்னு கொஞ்சம் கவனிக்கிறா. நீங்கள் துக்கப்படுகிற போது பிறருடைய கவனத்தை உங்கள் மீது ஈர்க்க முடிகிறது. பாத்தீங்களா? இது அப்படியே மனசு வச்சுங்க. ஒரு குழந்தை சார் அவங்க அம்மாட்ட கேட்குது, ஒரு குழந்தை அவங்க அம்மாட்ட கேட்குது, அம்மா எனக்கு எப்பமா ஜுரம் வரும்? அம்மா கேட்டா, வளர்றிய நீ பைத்தியமா, உனக்கு எதுக்கு ஜுரம் வரணும்? இன்னும் எப்பமா ஜுரம் வரும்னு கேட்கறிய? ஜுரம் வந்தா தானமா நீ ஆபீஸ்க்கு லீவ் போட்டு என் பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்ப, அப்பதானமா என்ன மடியில எடுத்து வச்சு நீ சாப்பாடு ஊட்டுவ. உனக்கு எனக்கு ஜுரம் வந்தா தானமா நீ என்ன தூங்குன்னு தட்டி கொடுப்ப. நான் நல்லா இருந்தா நீ பாட்டுக்கு ஆபீஸுக்கு போயிடுவேன், டேபிள் இருக்கு தின்னுக்க அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு எப்பமா ஜுரம் வரும்? அந்த குழந்தை கண்டுபிடிச்சிருச்சு, நல்லா இருந்த போது தாயா இருக்கு, இந்த குழந்தைய கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா உடம்பு சரியில்லைங்கிற போது மனிதர் தன்மை வேற வழி இல்லை, ஆபீஸ்க்கு லீவ் போட்டு அம்மாவோட அன்பு அதனால பெற முடியுது. இந்த உலக உயிர்கள் மனிதர்கள் எல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? மற்றவர்கள் நம் மீது அன்பு காட்டவும் பிறரது கவனத்தை ஈர்க்கவும் நாம் துன்பப்படுகிறோம் என்று சொன்னால் அவர்கள் கவனம் நம் மீது வருகிறது என்று நான் சொல்ற வார்த்தையை குறிச்சுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் துக்கத்தின் மீதும் துன்பத்தின் மீதும் ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் துன்பத்தின் மீதும் துக்கத்தின் மீதும் ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது. ஏன் அப்பதான் அட்டென்ஷனை டிராப் பண்ண முடியுது? சார் என் கார் போயிட்டு இருக்கு சார், திருச்சி ஏர்போர்ட் கிட்ட ஒரு பையன் சைக்கிள் வந்து அவனா விழுந்தான். நாங்க 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம், 30 கிலோமீட்டர் ஒரு ஸ்பீடா கார்ல ஏர்போர்ட் கிட்ட போயிட்டு, திருச்சி ஏர்போர்ட் கிட்ட வந்தவன் பாட்டுக்கு அடிச்சுக்கவே விழுந்தான். ஒண்ணுமே ஆகல அந்த பையனுக்கு. எங்களுக்கு தான் நஷ்டம். அந்த கண்ணாடி அடிச்சு முன் கண்ணாடி அடிச்சு எல்லாம் அப்படியே உடஞ்சு கீழே விழுந்து தெருவே கூடி போச்சு. அப்ப கூட பேரம் பேசுறான், 40,000 ரூபாய் கூட அந்த பையனுக்கு அடிபட்டதுக்கு. அந்த பையனுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் உடனே டெஸ்ட் பண்ணிட்டு உடனே பக்கத்துல டாக்டர் கூப்பிடுங்க பாப்போம், போலீஸுக்கு போன் பண்ணுங்க பாப்போம் அப்படி நிக்கிறேன். அப்ப ஒருத்தர் சொல்றான் அந்த பையன்கிட்ட, அழுதா அழுதா அப்படி அப்படிங்கிறா. ஏன் அவன் வலிக்க சார் ஜனங்களுக்கு வந்து சிம்பத்தி வந்து என்னால கோவம் வருது, என்னால ஆத்திரம் வருது. ஏன் அவன் அம்மா கட்ட என்னால கோவம் வருது. அப்ப கண்டுபிடிச்சான் பாருங்க, நாம ஆரோக்கியமா இருந்தா இந்த சொசைட்டி நம்ம சப்போர்ட் பண்ணாது, நாம துன்பப்படுற மாதிரி நடிச்சாதான் இந்த ஆக்சிடென்ட் ஏதாவது காசு கறக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்கும் துக்கத்தின் மீதும் துயரத்தின் மீதும் ஒரு கள்ளக்காதல் இருக்கிறது. இந்த நோயிலிருந்து வெளியே வந்தாதான் சார் சந்தோஷமா இருக்க முடியும். எனக்கு தேவையில்லை, எனக்கு மற்றவங்க சிம்பத்தி ஒன்றும் தேவையில்லை, மற்றவங்களுடைய அந்த தடவல் அந்த கொஞ்சல் அதெல்லாம் தேவை கிடையாது.
ஏன் கிடையாது? நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் ஒத்துக்கிட்டாதான் நீங்க நல்லா இருக்க முடியும். அதை விட்டுட்டு மற்றவங்க அட்டென்ஷனை எப்படி டிரா பண்ணலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவர்களுக்கு என்ன மிச்சம் இருக்கும்? துக்கமும் துயரமும் தான் மிச்சம் இருக்கும். அதனால்தான் சொல்ற தீதும் நன்றும் பிறரு தர வாரா. உங்க வேதனை, உங்க கஷ்டம், உங்க துயரம் நீங்களாக சம்பாதிப்பது, அதை நீங்களாக சேர்த்துக் கொள்பவை, அதை நீங்களாக கற்பனை பண்ணிக் கொள்பவை, அதை நீங்களாக அனுபவிப்பது. என் நண்பர் சென்னைக்கு சொன்ன ஒரு அழகான கதை சொல்வார், ரொம்ப அருமையான ஒரு கதை. நம்ம ஊர் வீடுகள்லாம் வேற மாதிரி இருக்கும். இங்கிலாந்துல, சுவிட்சர்லாந்துல, மற்ற வெளிநாடுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா வீடு வந்து மரத்துல கட்டியிருப்பான், மேல உட்டன் பிளாக் போட்டிருப்பான், வீடெல்லாம் மரத்துல இருக்கும், அந்த குளிர் வெப்பம் தாக்காதபடி கரெக்டா இருக்கும். மாடி வீடு இருக்கு, ஆனா ஒருத்தர் வாடகைக்கு உள்ள ஒரு தனியா இருக்காரு, கீழே அந்த வீட்டை வாடகை விடாம இருக்காரு. ஏன்னா அவருக்கு நாய்ஸ் பிடிக்காது, சத்தமே பிடிக்காது. இப்ப மாடி வீட்டுல யாராவது ஓடிக்கிட்டே இருந்தா எவ்வளவு எரிச்சலா இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். அவர் அந்த மாதிரி கேரக்டர், அதனால மாடியை வாடகை விடாம வச்சிருக்காரு. அப்ப ஒரு பேச்சுலர் அவன் போய் கேட்கறான், ஐயா மாடி வீடு வாடகை விடுறீங்களா, எனக்கு இந்த வாடகை இந்த வீட்டுல நான் இருக்கலாம்னு பாக்குறேன். அவர் சொன்னா, தம்பி எனக்கு வாடகை வேண்டியதுன்னு அவசியம் இல்லப்பா, எனக்கு வாடகை பெரிய விஷயம் இல்ல, எனக்கு சத்தமே பிடிக்காதா ராஜா, மாடி வீட்டுல எல்லாம் டமால் டிமில் ஏதாவது போட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு மாதிரி பிபி எகிரிடும், எனக்கு பிடிக்காதா, அதுதான் நான் வாடகைக்கு உள்ள. அவன் சொன்னா, சார் எனக்கு கல்யாணமே ஆகல, ஒன்னும் கொல்லப்படாதீங்க, மாடியில எதுவும் வராது, ஒரு சத்தமும் வராது, ஒன்னும் நடக்காது, சைலண்டா இருப்பேன். அப்படியா? ஆமா, நீ வாடகை கூட கொடுக்கணும், போயிரு, சத்தம் மட்டும் வரக்கூடாது. மாடிக்கு போயிட்டேன் சார். அவன் அன்னைக்கு ஆபீஸ் போயிட்டு வரும்போது பேச்சுலர் தானே, அவன் பழக்கம் இந்த ஷூவை கைட்டி டமோன்னு விட்டான், இந்த ஷூவை கைட்டி டமோன்னு இந்த பக்கம் விட்டான். பேச்சுலர்ஸ் ஒழுங்கா ஷூ கட்ட மாட்டான். நீங்க பேச்சுலர்ஸ் குடி இருக்கிற ரூம்ல போய் பாத்தீங்களா, லுங்கி வட்டமா கயட்டி விட்ட லெவல்ல பூமியில அப்படியே இருக்கும். நான் கூட கேட்டேன், ஏண்டா ராஜா எடுத்து கொடியில போடப்படாதா? இல்ல சார், நடுவுல நின்று அப்படியே மாட்டிக்கலாம் சார். அவருக்கு மறுபடியும் கொடியில இருந்து எடுத்து மாட்டுறது அவ்வளவு கஷ்டம். அவன் ரவுண்டா அப்படியே விட்டுருப்பான், அவன் அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்படி விட்டா பாருங்க, ஷூவை கைட்டி இந்தாண்டவன் விட்டா, இந்த ஷூவை கைட்டி இந்தாண்டவன் விட்டா டமோ டமோ. வீட்டுக்கார மாடி ஏறி வரும் சார். நான் சொல்லியிருக்கேன்ல எனக்கு சத்தம் ஆவாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, இப்ப ஏன் டமால் டமால் 2 டமால் கேட்டுச்சு? அதான் மனுஷன் பழக்க தோஷத்துல 2 ஷூவை கைட்டி எரிஞ்சிட்டு இனிமே செய்ய மாட்டேன். முதல் தடவை மன்னிச்சு இன்னொரு தடவை சத்தம் கேட்டது போயிட்டு செகண்ட் ஆபீஸ் போயிட்டு வந்தாங்க சார். பழக்க தோஷத்துல ஒரு ஷூவை கயட்டினா டமால் வச்சுட்டான், டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. வீட்டுக்காருக்கு பிடிக்காது, அந்த திட்டுவார் காலி பண்ணும்பாரு அப்படின்னு பயந்துகிட்டு மெதுவா 2வது ஷூவை கயட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு ராத்திரி ஒரு 3-3:30 மணி இருக்கும். மாடி வீட்டுக்காரர் யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். போய் திறந்து பார்த்தா அந்த வீட்டுக்காரர் 2 காதை பொத்திட்டு நிக்கிறான். கீழே இருந்து 2 காதை பொத்தி கேட்டான், என்ன அந்த இன்னொரு ஷூவை என்ன பண்ண? அந்த இன்னொரு ஷூவை என்ன பண்ண? நீ அதை போட்டுக்கிட்டே தூங்குறியா, கயட்டியான்னு 3 மணி வரைக்கும் நான் பட்ட பாடு நாய் படாது. எவன் பட சொன்ன? அவன் ஷூ அவன் கயட்டான் போறான், படுத்துக்கிறான், படுக்கிறான், போறான், என்னமோ பண்றான். பாருங்க, மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டான். இவருக்கு என்னன்னா, ஷூவோட தூங்குறியா, கயட்லியா, இல்ல ஒரே ஷூ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறியா அவன் லைஃப்லயே? எனக்கு புரியுது. இப்போ மனுஷன் அடுத்தவங்களுடைய, இப்படி சொல்லட்டுமா, உங்கள் சுகத்தின் துக்கத்தின் கேந்திரமாக மற்றவர்களை ஆக்கிக் கொண்டு விட்டால் நம்முடைய சுகம்ங்கிறது எங்கிட்ட இருக்கணும், என்னுடைய துக்கம்ங்கிறது எங்கிட்ட இருக்கணும். என்னுடைய சுகத்தின் கேந்திரமாக, என் துக்கத்தின் கேந்திரமாக நான் இவர் ஆக்கிட்டேன்னு சொன்னா அவருடைய ஒவ்வொரு அசைவும் எனக்கு விளைவை ஏற்படும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்முடைய சுகத்தின் கேந்திரமாக நம் மனைவி, நம் மக்கள், நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய எல்லாரும் பிக்ஸ் பண்றோம். நம்முடைய சுகத்தின் துக்கத்தின் கேந்திரமா பிக்ஸ் பண்ணிடுறோம். அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நம்முடைய சுக துக்கங்களுடைய கேந்திரம்னா அதனுடைய மைய பகுதி, தங்கி இருக்கிற பகுதி எது அப்படிங்கிற நம்முடைய சுக துக்கங்களுடைய கேந்திரம் நாம தான். நாம அடுத்தவரை பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. இது நான் முதலே சொன்ன பாருங்க, இன்னொரு நபர் நம்ம சொல்றபடி நடந்துக்கலேன்னு வருத்தப்படுறோம்னு. அது ஒரு அருமையான முல்லா கதை, ஒரு அருமையான கதை. முல்லா ஒரு தடவை கழுதையில போயிட்டு இருந்தாராம், பஜார் தெரு வழியா, பஜார் வீதி வழியா போயிட்டு இருந்தாராம். அப்படி கழுதையில முல்லா போயிட்டு இருக்கிற போது வேகமா போனாராம்.
இந்த கடைவீதியில் இருக்கிறவங்க ஒரு கியூரியாசிட்டி, இவர் எங்க வேகமா போறாரு, என்னாச்சு வேகமா போறாரு அப்படின்ட்டு, முல்லா எங்க போறீங்க, ஏன் வேகமா போறீங்க, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அவர் பதிலே சொல்லல சார். அவர் பாடி போயிட்டார். இவங்களுக்கு தான் ரொம்ப அவமானமா போச்சு. நான் தான் சொல்றேன், நம்முடைய மான அவமானத்தை அடுத்த அவளுடைய ஆக்டிவிட்டியோட பிக்ஸ் பண்ணவே கூடாது. நம்ம மான அவமானத்தை அடுத்த அவளுடைய ஆக்டிவிட்டியோட பிக்ஸ் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை முழுக்க அவமானம் தான் மிஞ்சும். நம்ம மான அவமானங்கிறது நம்மளை பொறுத்ததே ஒழிய, நம்ம அடுத்தவனுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பை பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட நிம்மதியா இருக்க முடியாது. இப்ப பாருங்களேன், இவன் கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லல, என்ன குடிமொழிக்கு போச்சு. சரி, அப்பனுக்கு பிள்ளைகிட்ட கேள்வி கேட்பா, பதில் சொல்லாம அவன் போட்டோம் செட்டே போடுவான். நான் கேட்கிறேன் பதில் சொல்லாம போறான், அந்த பையன் எவ்வளவு திமிரு பாரு அப்படின்பா. ஏன் இருக்கட்டுமே, நீ கேட்டா பதில் சொல்லணுமே. நான் நீங்க பெற்றவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், என்ன, உங்களை உங்க பிள்ளை எழுத்து பேசுதா சந்தோஷப்படுங்க. உங்களை உங்க பிள்ளை எழுத்து பேசுதா சந்தோஷப்படுங்க. ஏன், எதிர்த்து பேசுற பிள்ளை எங்க போனாலும் பழைச்சுக்குவான். உங்களுக்கு ஜாலரா போடுற பிள்ளை எங்க போனாலும் பழைக்க மாட்டான், அவன் திரும்ப வருவான். ஏன், சோறு போடுற நம்மளையே எதிர்த்து பேசுறானே, அப்ப உலகத்தை போய் அவன் என்ன பாடுபடுத்துவான். சோறு போடுற நம்மளையே எடுத்து பேசிட்டானே, அவன் வெளியே போனா எவ்வளவு தைரியமா இருப்பான். அதை விட்டு என் பிள்ளை என்ன எடுத்து பேசிட்டா, என் பிள்ளை என்ன எடுத்து பேசிட்டா, என் பிள்ளை என்ன எடுத்து பேசிட்டா, அப்ப எடுத்து பேசுறதுக்காக தானே பெற்றுக்கிட்டோம். இந்த 60 வயசானவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்கெல்லாம் எங்க அப்பா அம்மாவை எடுத்து பேசணுமா. உங்களுக்கு தைரியம் இல்லை. அதை மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையை சொல்றேன்னு, என்ன, இந்த கலெக்டிவ் ஹிப்னாசிஸ் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அது அடிமை இந்தியா. 60 வயசானவங்க அடிமை இந்தியாவில் பிறந்தவ. இன்னைய பிள்ளைங்க எல்லாம் சுதந்திர இந்தியாவில் பிறந்தது. அடிமை இந்தியாவில் பிறந்தவர்கள் அடிமைகளாக இருந்தீர்கள், சுதந்திர இந்தியாவில் பிறக்கிறவன் சுதந்திரமாக இருக்கிறான். அப்ப அப்படிதான் பேசுவான். ஜாலியா எடுத்துக்கணும். பிள்ளைங்க எடுத்து பேச ஜாலி போட பேசு, என்ன கட்டு போச்சு. நம்ம இன்னொருத்தருடைய சொல்லினால பாதிக்கப்படுறோம், இன்னொருத்தர் செயலால பாதிக்கப்படுறோம். ரொம்ப பைத்தியக்காரத்தனங்க, அது டோட்டலா பைத்தியக்காரத்தனம். இது கூட சொல்லல, எல்லாமே பைத்தியம் தான். சிலது அட்மிட் ஆகுது, சிலது அட்மிட் ஆக மாட்டேங்குது, அவ்வளவுதான் வித்தியாசமா ஒழிய ஏதாவது ஒண்ணுல எல்லாமே பைத்தியம் தான். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணா வச்சுக்கலாமா. இந்த உலகமே ஒரு திறந்த வெளி பைத்தியக்கார மருத்துவம், திறந்த வெளி சிறைச்சாலை மாதிரி திறந்த வெளி. ஏதோ ஒண்ணு எல்லாம் லாக் ஆயிடுச்சு சார். இவர் கேட்கிறாரு, அவன் கேட்கறான், முல்லா பதில் சொல்லல, என்ன நஷ்டம். ஒரு சம்பவம் சொல்றது உண்டு. வாக்கிங் போறோம்னு வச்சுங்க, நம்ம வாக்கிங் போகும்போது புதுசா 2 ஃப்ரெண்ட்ஷிப் போறோம். டெய்லி அந்த மைதானத்துல பார்த்து பார்த்து இப்படி சிரிப்போம், அப்புறம் கையை தூக்குவோம், ஹலோ அப்படிம்போம். ஆனால் ஒரு மாதிரி அப்படி 3-4 மாசத்துல அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடும். டெய்லி பாக்குறதால ஒரு எழுதி பரிச்சயம்ங்கிறது என்ன, அப்புறம் நட்புங்கிறது என்ன, 2க்கு வித்தியாசம் இருக்கு. பரிச்சயம் வேற, நட்பு வேற. அப்படியே பரிச்சயம் நட்பாயிடும், கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டே மேல போயிடும். இப்ப பாருங்களேன், நாம போற போது டெய்லி குட் மார்னிங் சொல்ற ஒருத்தன், நம்ம டெய்லி போகும்போது குட் மார்னிங் சொல்ற ஒருத்தர் திடீர்னு ஒரு நாள் குட் மார்னிங் சொல்லலன்னு வச்சுங்க, நம்ம பாட்டுல பல பேர் செத்தே போடுறோம். டெய்லி நான் போகும்போது என்ன குட் மார்னிங் சொல்றேன், நீ சொல்லலையே. அவன் ஏன் சொல்லல, காப்பி குடிக்க மாட்டான், வீட்டுல வந்து சாப்பிட மாட்டான், அவஸ்தப்படுவான். இப்ப குட் மார்னிங்கிறது என்ன, இந்த கையை இங்க வச்சிருக்கிறது, இங்க தூக்கிறது, இங்க ஏன் இங்க தூக்கிறது. இது ஒரு 30 டிகிரி இருக்குமா, 40 டிகிரி இருக்குமா, இங்க ஏன் இங்க தூக்கிறது. அவன் கையே 30 டிகிரி தூக்குனா தூக்குவான், தூக்காம போவான். அதுல கொண்டு போய் என் துக்கத்தை பொருத்திக்கிட்டா நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும். அவன் என்ன கவலைப்படுவான் தெரியுங்களா, குட் மார்னிங் சொல்லாட்டி ஒண்ணு, அவன் வேணும்னு சொல்லலையா இல்ல நிஜமாவே என்ன பார்க்கலையா. நம்பர் 2 என்னன்னா, யாராவது நம்மளை பத்தி அவங்கிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்களோ. 3வது பாயிண்ட் தான் இன்னும் டாப். என்ன, இவ்வளவு நாள் எல்லாருக்கும் தெரியாம நான் மறைச்சு வச்ச விஷயம் அவன் வரைக்கும் தெரிஞ்சிருச்சோம், அதான் குட் மார்னிங் சொல்லலையோ. இதெல்லாம் வேணுமா. அவன் விருப்பப்பட்டா குட் மார்னிங் சொல்றான், இல்லாட்டி சொல்லாம போறான், அவன் ஜவுரியம். பாருங்க, மற்றவர்களுடைய செயல்களோடு நம்முடைய இன்ப துன்பங்களை பொருத்தி கொண்டா ஒரு செகண்ட் நிம்மதியா இருக்க முடியுமா அந்த உலகத்துல. இவர் என்னமோ சொல்லாம போயிட்டாரு, மற்றவங்க அவமானமா போச்சு, மதிக்கல. மறுநாள் அவர் வந்தாரு. மறுநாள் அவர் வரும்போது எல்லாம் பிடிச்சிட்டா, கழுதை இல்லாம வந்தார், பிடிச்சிக்கிட்டா. நேற்று நீ கழுதையில போகும்போது எங்க வேகமா போறேன்னு கேட்டா பதில் சொன்னியா, எங்கெல்லாம் மதிச்சியா, ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே அப்படி. அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார், யாரு வேகமா போனா, யாரு வேகமா போனா, நீதான், நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யாரு வேகமா போனா. கழுதை. அதை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு தைரியம் இல்லை, அதை கேட்கறதுக்கு ஒரு பயலுக்கு துப்பு இல்லை. இல்ல என்கிட்ட வந்து எங்க வேகமா போனேன், நாம வேகமா போனேன், அது வேகமா போச்சு.
அது வேகமா போனா அது மேல உட்கார்ந்து இருக்கிற உனக்கு தெரியாதா இப்ப எங்க போற வேகமா போறான்னு தெரியாதா அப்படின்னா உங்களுக்கு தான் என் கழுதியை பத்தி தெரியாது. இது வரைக்கும் நான் போக சொன்ன இடத்துக்கு அது போனதே கிடையாது. கிழக்க போன்னு சொன்னா மேற்க போகும், மேற்க போன்னு சொன்னா கிழக்க போகும், ஸ்பீடா போன்னு சொன்னா மெதுவா போகும், மெதுவா போன்னு சொன்னா ஸ்பீடா போகும். நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், என்ன அது கழுது அதுக்கு புரியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதோட நான் இப்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கிறேன்? கழுதோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன். என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு அது எங்க போகுதோ அந்த பக்கத்து வேலையை முடிச்சிட வேண்டியது, அது எப்படி போகுதோ அப்படி ஸ்பீடா போக வேண்டியது, அது ஸ்லோவா போனா ஸ்லோவா போக வேண்டியது. இது வந்திருக்கவங்க எல்லாருக்குமே சொல்றேன், நீங்களும் பல கழுதுகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டால் வாழ்க்கை முழுவதும் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஒரு வழியே கிடையாது சொசைட்டில. பல கழுதுகளோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொள்வதை தவிர இந்த சமூகத்தில் நாம் நிம்மதியாக வாழ்வதற்கு வேறு வழி இல்லை. எல்லாத்தோட என்ன சார் முக்கியம்னா நம்மளுடைய அமைதி. நம்முடைய அமைதி நம்ம எப்படி அழக முடியும்? இதை கொண்டு போய் இன்னொருத்தோட பிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்ப பார்த்தாலும் வேதனைப்பட்டுக்கிட்டு அவன் இப்படி சொல்லிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், எங்க ஜாதியில் இப்படி சொல்லிட்டான். ஜாதி கீதி எல்லாம் அர்த்தம் இல்ல இருக்கு. இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் ஜாதி கம்ப்ளீட்டா காணப்படும். என்னுடைய அபிப்பிராயம் 100 வருஷத்துல மதங்கள் காணப்படும், 50 வருஷத்துல ஜாதி காணப்படும். புரிச்சு வச்சுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஜாதி மதம் பற்றிய கேள்விக்கு ஒண்ணே சொல்லிட்டு போறேன். மதம் பற்றிய கேள்வியை யார்கிட்ட போய் கேட்கறீங்க தெரியுமா? உங்க குருநாதத்தை கேட்கறீங்க. ஒவ்வொரு சாமியார் மத்தி சாமியார் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, ஒரு மனிதனுக்கு ஆழ்மனதில் எழுகின்ற சந்தேகங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய குரு என்பவன் உலகத்தில் இல்லை. இல்லை. உங்களுடைய கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது. உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற சக்தி உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. உங்களுக்கு எழுகிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகிற சக்தி உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. மேலும் ஞானம் என்பது இந்த கேள்விகளுக்கு விடை தெரிவதில் ஞானம் இல்லை. இந்த கேள்விகளுக்கு விடை தெரிவதில் ஞானம் இல்லை. இந்த கேள்விகள் இல்லாமல் போகிற நிலைதான் ஞானமே ஒழிய இந்த கேள்விகளுக்கு விடை கண்டுபிடிப்பது ஞானம் அல்ல. இந்த கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்வது ஞானம் அல்ல. இந்த கேள்விகளை இல்லாமல் போகிற நிலைதான் உண்மையான ஞானம். அப்போ ஒவ்வொருத்தரும் வளர வேண்டியிருக்கும். அப்ப இன்னொருத்த போய் அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாம. அப்போ உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய சந்தோஷங்கள் உங்களை மையப்படுத்தியவை. உங்கள் சுக துக்கத்தின் கேந்திரங்களாக பிறரை நிர்ணயிப்பது என்பது உங்களை எப்போதும் துக்கத்தில் ஆழ்த்திவிடும். மிக நீண்ட கால சிந்தனைக்கு பிறகு இந்திய சமூகம், குறிப்பாக தமிழ் சமூகம், அது நீர் வழிப்படும் புனை போல முறை வழிப்படும் வாழ்க்கை என்று எழுதி வைத்தது. என்ன அது? இந்த கரு கொண்டு பிறந்து வெளியில வருகிற உயிர் தன்னுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு போய்கொண்டே இருக்கும். இதுல இருந்து வெளியில வரத்துக்கு என்ன வழின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? இன்பத்தில் இன்பம் இல்லை, துன்பத்தில் துன்பம் இல்லை. அந்த இன்பம் என்பதும் ஒரு வகையான கற்பனை, துன்பம் என்பதும் ஒரு வகையான கற்பனை என்பதை எப்போது உயிர் உணரத் தொடங்குகிறதோ அவனுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னால நோதலும் அவற்றோர் என்ன, ஏன்னா எல்லாருக்கும் தான் கஷ்டம். அதோட ஒரு வார்த்தை போட்டான் அந்த அதே பாட்டுல, சாவதும் புதுவது அன்புன்னா. என்னடே சாவுன்னு உட்கார்ந்து அழுவுறியே, புதுசாக செத்துப்பிட்ட உலகத்துல கோடிக்கணக்கான பேர் பிறந்து வரிசையை செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சாவதும் புதுவது அண்ணன், அது ஒண்ணு புதுசு கிடையாது. நோதலும் அவற்றோர் என்ன, எல்லாரும் தான் உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறார். அதனால உனக்கு மட்டுமே அந்த கஷ்டம் வந்துருச்சுன்னு உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. தீதும் நன்றும் பிறரு தரவா. ஒருபோதும் உங்களுக்கு தீமையையோ நன்மையையோ பிறர் தருவதில்லை. நம்முடைய பழைய செயல்கள் தருகின்றன. நான் அவனை சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ கடவுள் தான் பாவ புண்ணியத்துக்கு தண்டனை தராருன்னு மதவாதிகள் சொல்லிட்டு இருப்பாங்க. கடவுள் ஒண்ணு கிடையாதுன்னு பகுத்தறிவாதிகள் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு புள்ளி இருக்கு. அவங்க அந்த சந்திக்க விரும்பல, அது வேற விஷயம். கடவுள் தான் நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு எல்லாம் பலன் கொடுத்துட்டு இருக்கிறாருன்னு மதவாதி சொல்லுவா. அதெல்லாம் கிடையாது, அப்படி ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு பகுத்தறிவாதி சொல்லுவா. ரெண்டு பேரும் சந்திக்கிறதுக்கு ஒரு புள்ளி இருக்கு. என்னன்னா, இந்த உலகத்துல இயல்பாகவே சில நேச்சுரல் லாஸ் இருக்கு. என்ன அது? ஒரு ஏரியில நீங்க ஏறி மேல போறீங்க. இப்ப புவியீர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் லாவுக்கு அகைன்ஸ்டா நீங்க மேல போயிருக்கீங்க. பிளைட்ல டிராவல் பண்றீங்க. அது புவியீர்ப்பு சக்திங்கிறதுக்கு எதிர்த்துக்கிட்டு அந்த மிஷின் உங்களை மேல தூக்கி இருக்கு. அதுல ஒரே ஒரு ஆபத்து இருக்கு. நேச்சுரலா புவியீர்ப்பு சக்திங்கிற இயற்கையை மீறி அந்த பிளேன் மேல போனதால எந்த பிளேன் வேணாலும் எப்ப வேணாலும் ஆக்சிடென்ட் ஆக சான்ஸ். ஏன்? அது இயற்கைக்கு விரோதம். இயற்கை பூமியை நோக்கி எல்லாத்தையும் இழுக்குது. அதை தாண்டி மேல போயாச்சு அப்படின்னா அது எப்ப வேணாலும் விழுறதுக்கு சான்ஸ்.
அப்ப புத்திசாலி என்ன பண்ணணும்? அகைன்ஸ்ட் நேச்சுரல்லா நான் ஒரு காரியத்தை பண்றேன் அப்படின்னா மேக்சிமம் பிரிகாஷன்ஸ் எடுத்து கீழே விழாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும். நான் கீழே விழுந்துட்டேன்னா அடிபடுறதோ கைகால் முறியறதோ தவிர்க்க முடியாது. எப்படி இந்த பூமி சில இயற்கை சட்டங்களை வைத்திருக்கிறதோ அதுபோல் இந்த பிரபஞ்சம் சில வகையான இயற்கை சட்டங்களை வைத்திருக்கிறது. அதற்கு மீறுதலாக நீங்கள் நடக்கிற போதெல்லாம் உங்களுக்கு துன்பங்கள் காத்திருக்கின்றன. தீதும் நன்றும் பிறரு தர வாரா. ஏன்? அது நேச்சுரல் தான். நீங்க மேல போறீங்க, கீழே விழுந்துட்டா கால் அடிபடத்தான் செய்யும், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இளமையா இருக்கிறோம், ஒரு எல்லையோட வாழ்க்கை நடத்தணும்னா துன்பம் இல்லை. எல்லை மீறிய வாழ்க்கை நடத்தணும்னு சொன்னா அதுக்குரிய முதுமை, அதுக்குரிய நோய், அதுக்குரிய கஷ்டம் வரத்தான் செய்யும். அகைன்ஸ்ட் நேச்சர் எங்க போனாலும் மனிதன் பட வேண்டிய துன்பங்களை பட்டே தீர வேண்டும். இதை தருவதற்கு கடவுள் என்று ஒரு நபரோ அல்லது இதை தருவதற்காகவே ஒரு ஆற்றலோ இருக்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையவே கிடையாது. அந்த இடத்துல மதவாதிகளும் பகுத்தறிவாதிகளும் கூட ஒரு புள்ளியில சந்திக்க முடியும். ஆனா அவங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. மன்னிச்சுக்கணும். யாருக்கும் உண்மையை தேடுற ஆற்றல் அல்லது உண்மையை தேடுகிற ஆர்வத்தை விட உண்மையை தன் பின்னாலும் நிறுத்தி வச்சுக்கிற ஆர்வம் தான் உலகத்துல ஜாஸ்தியா. எனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உண்மை இருக்கு பார் அப்படின்னு காட்டுதான் எல்லாருக்கும் ஆசை. ஆனா உண்மையை தேடி போறவன், எந்த விதமான பிராண்டுக்கு இந்த எதிலையுமே சிக்காமையே உண்மையை தேடிக்கிட்டே போறவன் இந்த உண்மையை உணர முடியும். எனவே நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு பிறர் காரணம் என்பது நம்முடைய ஒரு விதமான கற்பனை. அவற்றை தாண்டி நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள தயாரானால் கண்டிப்பாக தீதும் நன்றும் பிறர் தர வாரா. வணக்கம்.